நம்மளோட ஜனநாயக கடமையான வாக்கு செலுத்துறதுக்கு எங்கள் சொந்த ஊர் பரமக்குடி கிளம்பிட்டேன். ஸோ இன்னைக்கு காலையிலே சீக்கிரமாக எந்திரிச்சு கிளம்பியாச்சு. வழக்கம் போல் நாங்கள் ட்ரெயினில் தான் போகிறனால எனக்கு ஜலபலஜங்காக இருந்துச்சு. ஸோ ட்ராவல் பண்ணும்போது நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். இந்த 5 வருஷத்துக்கு நம்ம தமிழ்நாட்டை ஒருத்தரோட கையில் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நல்லா யோசித்து முடிவு பண்ணி ஓட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி தான் எல்லாருமே நல்லா யோசித்து டிசைட் பண்ணி ஓட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து எங்கள் ஊரில் எஸ்என்வி ஸ்கூலில் தான் போட்டிருந்தாங்க. ஸோ எங்கள் ஃபேமிலியே ஃபஸ்ட்டு கடமையாக முதல்ல போய் ஓட் பண்ணிட்டு தான் நாங்கள் காலைல டிஃபனே சாப்பிட்டோம். என் தங்கச்சிக்கு வார்டு மாறி வந்துட்டனால அன்எக்ஸ்பெக்டடாக அது படித்த ஸ்கூல்லே ஓட் பண்ணுற மாதிரி அதுக்கு ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு ஒரே ஜலபலஜங்கு தான். அப்புறம் குட்டீஸை மீட் பண்ண போனோமா, போகிற வழியில் இந்த கருவலை பார்த்தேன். அதை பார்த்தோன்னே எனக்கு பல நினைவுகள். அதில் உள்ள அந்த கருவுக்காயை தொட்டே எனக்கு பல வருஷம் ஆயிடுச்சு. சின்ன பிள்ளைகளெல்லாம் அதை வச்சு தான் சோறு பண்ணி குழம்பு செஞ்செல்லாம் விளாடுவோம். எங்கள் அம்மாட்ட ஃபுல்லாக அதை தான் சொல்லிகிட்டே இருந்தேன். அதை விட இன்றைக்கி பெரிய சந்தோஷம் என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு நான் ஷேர் ஆட்டோவில் பின்னாடி உட்காந்து போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அதுவும் இன்றைக்கி நிறைவேறிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுற வரைக்கும் போயிட்டு வரேன். பை, டாட்டா.